நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, அவரு அவரோட ஒய்ஃப் சங்கீதாவை பிரிஞ்சுட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. விஜய் அவர் அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த டைம சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க த்ரிஷா. த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய ஆசைங்க. அது என்னன்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைஞ்சு ஒரு பெரிய தலைவராகணும் அப்படின்னு த்ரிஷாவுக்கு ஆசை. அதனால த்ரிஷா தனுஷை கழட்டி விட்டுட்டு இப்ப விஜய் கூட ஜோடி போடுறாங்க. பாக்குற ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா போல மக்களுக்கு இந்த விஜயும் த்ரிஷாவும் நல்லது பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒன்னா சேர்ந்தது கருணாநிதிக்கு பிடிக்கல. அதனால ஜெயலலிதாவை இதுவரைக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியல மக்களுக்கு. மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ த்ரிஷா, நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. நீங்க விஜய் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. உங்களுக்கு கட்சியா சேர விருப்பமா இருந்தா பாஜக போய் சேர்ந்துக்கோங்க. பாஜக தான் ரொம்ப அழகழகான நடிகைகள்லாம் இருக்காங்க. இப்போ விஜய் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்க அப்பா அம்மாவை போய் பாருங்க. அவங்களோட ஒண்ணா சேர்ந்து வாழுங்க. ரெண்டாவது உங்க ஒய்ஃப் சங்கீதாவை உங்களோட அன்பால 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழுங்க. அப்பதான் நீங்க விஜய் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நிறைய நல்லது பண்ண முடியும் அப்படின்னு கீழ இருக்கிற